தனுசு ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் புதன் இருக்கிறது ஓகே, சூப்பர். நல்ல ஃபுட்டு, நல்ல ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் இதாகிடும். பட் ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த உடம்புல முதல்ல உஷ்ணம் அதிகமாகும். ஓகேங்களா? பொதுவாகவே வந்து அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது அதர் சார்ந்த நம்மளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வரும். வயிற்று வலி இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குருவோட பார்வை இருக்குது, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்த போதிலும் நம்ம வந்து கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது இல்லைங்களா? ஓகே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராசியில் வந்துட்டு 1 to 15 ராசியில் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்ங்கிற மகரத்துக்கு சூரியன் அங்கே போகிறாரு. அந்த டைமில் வந்து வார்த்தைகளில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைப்பிடிங்க. அப்பயுமே ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரியான உணவு எடுத்துக்கோங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு பணம் ஈட்டுறது, வீடு கட்டுறது, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் விட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தயவு செய்து ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பிப்ரவரி 15th வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சால சிறந்தது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. ஸோ 3ல் ராகு இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க. நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஓகேங்களா? தெரியாதவங்கலாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி கிடைக்கும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண உதவி கிடைக்கும். ஸோ ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ராகு 3ல் இருக்கும்போது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியில் சரி பாதி. எப்படி சொல்லணும்னா, அஷ்டம சனிங்கிறது தந்தை சார்ந்து நம்மளுக்கு பிரச்சனைகள், இல்லை தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி பார்த்திங்கன்னா தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி, இதிலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி. அதனால் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் பிரச்சனைனாலுமே உடனே நீங்கள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மனைவியோட ஹெல்த்துக்கு வந்து கட்டாயமாக பார்த்துக்கணும். சரியா? அவங்களோட ஹெல்த் விஷயத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடம்ங்கும்போது இது சார்ந்து தான் நம்மளுக்கு சுற்றி பிரச்சனைகள் அடிக்கும். ஒன்று நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அதன் மூலமாக ஏதாவது அலைச்சல், திரிச்சல், பாதிப்புகள், பண விரயங்கள் இதெல்லாம் கொடுக்கறனால அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறனால இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராசியை குரு பார்க்குறாரு, ரொம்ப சிறப்பு தான். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். முக்கியமாக சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். ராசியை குரு பார்க்குறனால முகமே ஒரு பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கரெக்டாக, அதாவது முக்கியமாக இந்த திருமண விஷயத்தில், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மே மாதத்துக்குள்ளார நல்ல வரனாக அமைஞ்சு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. ஸோ 9ல் கேது இருக்கிறனால தந்தை வழி உறவினர்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயத்தில் வந்துட்டு கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெரிய மைனஸ் இல்லை. ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கேது வந்து ஒரு சிறப்பான தன்மையை கொடுப்பார். உயர்கல்வி இதெல்லாமே நல்லாயிருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க பற்றி பார்த்திங்கன்னா அப்பாவோட ஹெல்த்துக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. என்ன ஒரு சின்ன எதுனாலுமே உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், 9ஆம் இடத்தோட கேதுவோடு நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து நீங்கள் இதில் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூராடம் நட்சத்திரம் நீங்கள் வந்து முக்கியமாக கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனை வரதே பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் எந்த இடத்துல நீங்கள் விஷயங்கள் பரிமாறினாலும் அதில் ஒரு கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் உத்திராடம் நட்சத்திரம் பயங்கர இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். அதுவும் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை கைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்குற நமக்கு வந்து ஒரு நல்ல
வழி பிறக்கும். அவங்க ஒரு சிறந்த வழிகாட்டினே சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் தனுசு ராசியில் எந்த நண்பர்கள் இருந்தாலுமே அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, இதில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சூரியன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. பெருமாள் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் சொல்ல போனோன்னா, எப்போ பலாப்பழம் கிடைச்சாலும் அதை வந்து உணவில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமையும். தனுசு ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் புதன் இருக்கிறது ஓகே, சூப்பர். நல்ல ஃபுட்டு, நல்லா ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் இதாகிடும். பட் ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த உடம்புல முதல்ல உஷ்ணம் அதிகமாகும். ஓகேங்களா? பொதுவாகவே வந்து அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது அதர் சார்ந்த நம்மளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் வரும். வயிற்று வலி இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குருவோட பார்வை இருக்குது, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்த போதிலும் நம்ம வந்து கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது இல்லைங்களா? ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராசியில் வந்துட்டு 1 to 15 ராசியில் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்ங்கிற மகரத்துக்கு சூரியன் அங்கே போகிறாரு. அந்த டைமில் வந்து வார்த்தைகளில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைப்பிடிங்க. அப்பயுமே ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரியான உணவு எடுத்துக்கோங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நீங்கள் வந்துட்டு பணம் ஈட்டுறது, வீடு கட்டுறது, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் விட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தயவு செய்து ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பிப்ரவரி 15th வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சால சிறந்தது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. ஸோ 3ல் ராகு இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க. நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஓகேங்களா? தெரியாதவங்கலாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி கிடைக்கும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண உதவி கிடைக்கும். ஸோ ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ராகு 3ல் இருக்கும்போது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியில் சரி பாதி. எப்படி சொல்லணும்னா, அஷ்டம சனிங்கிறது தந்தை சார்ந்து நம்மளுக்கு பிரச்சனைகள், இல்லை தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி பார்த்திங்கன்னா தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி, இதிலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி. அதனால் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் பிரச்சனைனாலுமே உடனே நீங்கள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மனைவியோட ஹெல்த்துக்கு வந்து கட்டாயமாக பார்த்துக்கணும். சரியா? அவங்களோட ஹெல்த் விஷயத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடம்ங்கும்போது இது சார்ந்து தான் நம்மளுக்கு சுற்றி பிரச்சனைகள் அடிக்கும். ஒன்று நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அதன் மூலமாக ஏதாவது அலைச்சல், திரிச்சல், பாதிப்புகள், பண விரயங்கள் இதெல்லாம் கொடுக்குறனால அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறனால இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராசியை குரு பார்க்குறாரு, ரொம்ப சிறப்பு தான். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். முக்கியமாக சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். ராசியை குரு பார்க்குறனால முகமே ஒரு பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கரெக்டாக, அதாவது முக்கியமாக இந்த திருமண விஷயத்தில், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மே மாதத்துக்குள்ளார நல்ல வரனாக அமைஞ்சு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. ஸோ 9ல் கேது இருக்கிறனால தந்தை வழி உறவினர்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயத்தில் வந்துட்டு கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெரிய மைனஸ் இல்லை. ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கேது வந்து ஒரு சிறப்பான தன்மையை கொடுப்பார். உயர்கல்வி இதெல்லாமே நல்லாயிருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அப்பாவோட ஹெல்த்துக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. என்ன ஒரு சின்ன எதுனாலுமே உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், 9ஆம் இடத்தோட கேதுவோட நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து நீங்கள் இதில் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூராடம் நட்சத்திரம் நீங்கள் வந்து முக்கியமாக கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனை வரதே பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
அதனால் எந்த இடத்துல நீங்கள் விஷயங்கள் பரிமாறினாலும் அதில் ஒரு கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் உத்திராடம் நட்சத்திரம் பயங்கர இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். அதுவும் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை கைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்குற நமக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும். அவங்க ஒரு சிறந்த வழிகாட்டினே சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் தனுசு ராசியில் எந்த நண்பர்கள் இருந்தாலுமே அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, இதில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சூரியன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. பெருமாள் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் சொல்ல போனோன்னா, எப்போ பலாப்பழம் கிடைச்சாலும் அதை வந்து உணவில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமையும்.